50 கிலோ சிக்கனை வச்சு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான காரைக்குடி சிக்கன் கறியோட ரெசிபி ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கெட்டிக்காரன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 லிட்டர் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சது, 1 கிலோ பூண்டு உரிச்சது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, காஞ்ச மிளகா, இது எல்லாமே 25 கிராம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா ஒரு கை தாராளமாக கருவேப்பிலை, ஒரு கை தாராளமாக பச்சை மிளகா, இதையும் இதே ஸ்டேஜில் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு 10 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் உரித்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துட்றேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நல்லா ஒரு 2 கை அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. ஸோ இது வதங்குற ஸ்டேஜில் சைடில் ஒரு 3 கிலோ அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி நான் வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 கிலோ அளவு நான் சேர்க்குறேன். 1.5 கிலோ இஞ்சி, 1.5 கிலோ பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதே ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த ரா ஃப்ளேவர் போட்டதுக்கப்புறமா நம்ம இது கூடவே 5 கிலோ அளவுக்கு தக்காளி அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் சேர்த்துட்றேன். இந்த தக்காளியும் சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள், 250 கிராம் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதே 250 கிராம் அளவுக்கு தனியாத்தூள் அதையும் சேர்த்துருங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு காஷ்மீர் சில்லி தூள் சேர்க்குறேன். ஸோ காரத்துக்காக இது எல்லாத்தையும் நல்லா இந்த தொக்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தனியாக நம்ம 5 கிலோ தக்காளியை வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இது நல்லா கொதித்து நிற்கும் போது நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 50 கிலோ சிக்கனை இந்த ஸ்டேஜில் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மசாலா நல்லா குக் ஆகும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 50 கிலோ சிக்கனை இதே ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஹை ஃப்ளேம் வச்சு 20லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா அந்த சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணி இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது இன்னும் நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 15 தேங்காய் திருவி அது கூட ஒரு 1.5 கிலோ முந்திரி சேர்த்து அரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. இது கூட மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, காஞ்ச மிளகா, இது எல்லாமே 100 கிராம் அளவு எல்லாமே தனியாக வறுத்து பொடி பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா நீங்கள் கம்பல்சரி சேர்க்கணும். ஸோ இது சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த காரைக்குடியோட ஃப்ளேவரே கிடைக்கும். இதுக்கு ஃபைனலாக ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு 5 மினிட்ஸ்க்கு ஒரு கொதி வச்சா போதும். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் காரைக்குடி சிக்கன் கறி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான ஃபுட் ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம கெட்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய், see you again. Thank you.